பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யற நேரத்துக்காக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த புதிய நாளுக்கு உண்டான சகல ஆசீர்வாதத்தையும் தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை வாசிக்கிறோம். மத்தேயு 12:20 அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கிற பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கிய திரியை அணைக்காமலும் இருப்பார். உங்க வாழ்க்கை மங்கிய நிலையிலே, பிரகாசிக்க முடியாத நிலையிலே, தோல்வியிலே துவண்டு வருத்தத்திலே நீங்கள் வெறுத்தவர்களாக, வாழ்க்கை ஏனென்று கசந்தவர்களாக இருந்தாலும் மங்கிய திரியை அணைக்காத கர்த்தர் உங்க வாழ்க்கை எவ்வளவு சோர்வானதாக இருந்தாலும், எவ்வளவு மங்கிய நிலையில இருந்தாலும், எவ்வளவு இருளாக இருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை உயிர்ப்பிக்க, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை பிரகாசிக்க வைக்க, உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை கட்டளையிட தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே வசனத்தை நம்புவோம். மங்கிய திரியை அணைக்காத கர்த்தர் உங்க வாழ்க்கை அணைந்து போகிற நிலையில இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையை விலைக்கேற்றி வைத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த நாளில் இந்த காணொலியை பார்க்கிற யார் வாழ்க்கை மங்கிய நிலையில இருந்தாலும், இருளான நிலையில இருந்தாலும், அணைந்து போகிற நிலை இருந்தாலும், இயேசுவின் நாமத்திலே அந்த விளக்கை ஏற்றி உங்களை பிரகாசிக்க செய்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.